நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது புத்தாண்டு பிறக்க போகிறது, உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், வீடு கட்டுவோம், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது. பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம், விழிப்பெதுங்கியது தான் மிச்சம். ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? விடியல் நமக்கு விடியுமா? வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இந்த 2026 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வருகிறது, நம்பர் 1. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 நிச்சயமாக 2025 காட்டிலும் 26 மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய தேடல்கள் வசப்படும். அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த அடுத்த முயற்சியை இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நாம் பலன்களை சொல்ல முடியும். வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு பகவான் இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார். அது 2வது நிலை. 3வதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் 15 முதல் டிசம்பர் கடைசி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் இந்த 2026 பயணம். ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கனே தான். கும்பத்தில் ராகு தான், சிம்மத்தில் கேது தான். இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கே பயிற்சிகள் இல்லை, சொல்லியாச்சு. இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும்,
அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களிலேயே சுபக்கோள் குரு தான். அப்போ குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் 12 ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு, அதாவது கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, தனுசுவுக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி 3+2 5 ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாக வளமோடு சீரும் சிறப்புமாய் இந்த 2026 அமையும் என்று நம்புவோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம், முதல் பாதம் உள்ளடக்கிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எங்களது இதயங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கலாம் வாங்க. உங்கள் அத்துணை உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும், எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரரை நமஸ்கரித்து இந்த பதிவை நாம் இடுகிறோம். 2026 எப்படி இருக்க போகுது? கூட்டுத்தொகை 1 வருதுங்க, 1ஆம் நம்பர். இப்போ இந்த சிம்மத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் தான், 1ஆம் நம்பர் தான். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு விதி இருக்குது. இதில் ஸ்பீடு பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. இந்த ஆண்டு பலனை நம்ம சொல்லணும்னு சொன்னால் ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் பலனை சொல்ல முடியும். சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அஷ்டமத்து சனி போய்கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் சனி பயிற்சி இல்லை. இப்போ 8ஆம் இடத்துல தான் சனி இருக்க போகிறார். அப்போது அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது டூ மச் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அது மாதிரி அமையும். ஏன்னா 8 நாளே அசிங்கம் பிடிச்ச ஒரு இது தானுங்க. பிரச்சனைகள் எதை நம்ம நினைக்காததெல்லாம் நடக்கும். அதான் 8. அதுலேயும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சிகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானை வணங்கி கொள்ளுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். அவருடைய கடமையில் ரொம்ப கராராக இருப்பார். அதனால் அவருடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே. அப்போது 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு தொழிலில் சில பிரச்சனைகளை கொடுக்கும், உத்தியோகத்தில் சில இடர்பாடுகள் இன்னல்களை தரும், அசிங்கங்களை தரும், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதங்கள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு கூட ஒரு சிலர் பிரியக்கூடிய அமைப்பு கூட இருக்கும். எல்லாரும் பிரிய முடியாது. கணவன் மனைவி யாரெல்லாம் பிரியணும்னு ஒரு கணக்கு இருக்கோ அவங்க தான் பிரிய முடியும். இது பொது பலன் தாங்க. ஒரு 30 விழுக்காடுலேருந்து 40 விழுக்காடு தான்
மீதி 60 விழுக்காடு நல்லா உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் ஒன்றும் வராது, பயப்படாதீங்க. ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனவா? நிச்சயமாக சாதகமாக தான் இருக்கு. அது சனி பகவானை தவிர உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகத்துக்கு சனி பகவான் வந்ததுக்கப்புறம் குரு பகவான் வந்ததுக்கப்புறம் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பார். அந்த ஜூன் 2 முதல் அக்டோபர் 14, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கிட்டத்தட்ட 5 மாத காலங்கள் சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் தீய பலன்கள் அந்த அளவுக்கு நடக்காது. இருந்தாலும் அஷ்டமத்து சனி தான், எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. இதையும் தாண்டி சனி பார்வை கொடியது. சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 10ஆம் இடத்தை உங்களுக்கு எந்த குருவோ எந்த சுபகிரகமோ பார்க்கல. அப்போ 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், 3ஆம் பார்வையாக பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த ஆண்டு முழுவதும் கஷ்டப்படணும். யாரும் மேலாமணிக்கே இருக்க முடியாது. இருந்தால் அதுக்கு தகுந்த வருமானம் தான். கஷ்டப்பட்டால் காசு. அதுவும் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். உங்களுடைய பெயரை அதாவது தக்க வைத்து கொள்வதற்கு நீங்கள் அதிகப்படியாக உழைக்கணும். அதான் உண்மை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, இல்லை தனியார் துறையில் இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறீங்க, யாராக இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறீங்க, இல்லை விவசாயம் பண்ணக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, கால்நடை வளர்ப்பாளர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு. மேலாண்மைக்கின்ற வேர்டு இங்கே இல்லை. ரொம்ப இதுவாக இருக்கணும். அதுக்கே நீங்கள் 2026 கூட்டுத்தொகை 1 வருது. உங்களுக்கு ஏதுவான இலக்குவான நம்பர் உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய, ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்க வேண்டுமே. குரு பகவான் பொறுத்தவரையிலையும் 11 இருக்கார், 5 மாத காலம். அதுக்கப்புறம் ஒரு 5 மாத காலம் 12 உச்சம் பெற்று இருக்கார் செலவினங்கள். அதுக்கப்புறம் ராசியில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு 2.5 மாத காலம் ராசிக்கு வருகிறார். ஸோ இப்படியாக குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தரார். இந்த குரு பார்வை நல்லது. இருக்கும் இடத்தை விட குரு பார்ப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எங்கெல்லாம் பார்க்க போகிறார் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்புறம் 4ஆம் இடம், 5ஆம் இடம். ஸோ இப்படி நல்ல நல்ல இடங்களை பார்த்துட்டு வர்றதாலையும் ஏன் 7ஆம் இடத்தையே குரு பார்க்குறார் சிம்மத்துக்கு வந்த பிறகு. ஸோ இப்படி குருவனுடைய பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் அவருக்கு 3 பிரிவாக இருந்தாலும் 3 பிரிவான ஒரு அம்சம் இருக்கிறது. அப்போது வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, நல்லது நடத்த, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்க, பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க, மற்றபடி கார் வாங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ண. ஒரு சிலர் தொழில் புதுசாக ஆரம்பிப்பாங்க, வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, திடீர்னு விட்டுட்டு தொழிலை புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக சாதிக்க முடியும். சனி பகவான் அஷ்டமத்து சனி நடக்குது, எப்படிங்க தொழில் புதுசாக செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ராகு 7 இருந்தாலும் குரு பார்வையில் அதிகபட்சமாக இருக்கார். அப்போ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். மகளிர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு நிலை இருக்குது. ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, வெளிநாடு செல்வது,
குடும்பத்தில் வீடு வாங்க, வீடு அமைய, ஃப்ளாட்டு வாங்க, கார் வாங்க, சுப நிகழ்ச்சிகள் நடத்த, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்கேன், பதவி உயர்வு இல்லை, பதவி உயர்வு கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தீர்த்த யாத்திரைகள் போவீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆமாங்க, சிம்மத்தில் பிறந்தவங்க 60 வயசு இருந்தாலும் சரி, நீங்கள் திலகாத்திரமாக இருக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் மெடிடேஷன் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டயட் கண்ட்ரோல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி ஆன்மீகம் உங்களை அரவணைப்பாக இருந்து காப்பாற்றும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள். ஓம் அமிர்த ராகவே போற்றி அப்படின்னு 1008 சொல்லுங்கள். துர்க்கையை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. மற்றபடி சனீஸ்வர பகவானை நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கண்டிப்பாக வழிபாடு செய்தாக வேண்டும். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். இருந்த போதிலும் உங்களுக்கு 65 விழுக்காடு கிரகங்கள் நல்ல பலனை தரப்போகிறது. அஷ்டமத்து சனி பலன் அந்த அளவுக்கு இல்லை, தீய பலன்கள் இல்லை, பரவாயில்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வாய்முகூர்த்தம் சொல்ல போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. இந்த 2025 காட்டிலும் 2026 சூப்பராக இருக்க போது. அதுதான் நிதர்சனமான உண்மை. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.